மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துவதற்கான அரசிதழில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இதற்கான நடவடிக்கைகள் 2017ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் ஒரு கருத்தினை பதிவிட்டிருக்கிறார். காலக்கெடு குறிப்பாக நிர்ணயித்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்றும், தமிழக அரசு ஒவ்வொரு வகுப்புக்கான பிரதிநிதித்துவத்தையும் தர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு வெறும் கண் துடைப்பாக மற்றும் கொடுக்கக்கூடாது, அனைத்து வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு மற்றும் உள்ஒதுக்கீடு முறையாக வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அனைத்து சமூகத்தின் பிரதிநிதிகளும் உள்ளடங்கிய பிரத்யேக ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது ஒரு குறிப்பிட்ட கால கெடுவிற்குள் இருக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், உங்கள் விவரம். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது அனைத்து சமூக மக்களோட சமூக நீதிக்கான உரிமை முழக்கம்னும், இந்த கோரிக்கையானது இந்தியா முழுவதும் வலுவடைந்த காரணத்தினால மத்திய பாஜக அரசு இறங்கி நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அறிவித்திருந்தது. இந்த கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் 2027 மார்ச் மாதம் 1ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுப்பு நடத்தப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டில் சமூக நீதிக்கான எங்களுடைய முதல் கோரிக்கையாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை வலியுறுத்தப்பட்டது. இதை மத்திய அரசு பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து வெறும் கண்துடைப்புக்காக சாதிவாரி தலைக்கட்டு கணக்கெடுப்பாக நடத்தக்கூடாதுன்னு, அனைத்து வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு மற்றும் உள்ஒதுக்கீடு முறையாக கிடைக்கப்பெறும் வகையில் நடத்தப்பட வேண்டும்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதற்கென்று அனைத்து சமூகத்தின் பிரதிநிதிகளை உள்ளடங்கிய ஒரு பிரத்யேக ஆணையம் அல்லது குழு அமைக்கப்பட வேண்டும்னு, உரிய தரவுகள் முறையாகவும் முழுமையாகவும் இருக்கும் வகையில் குறிப்பிட்ட கால வரை நிர்ணயம் செய்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும்னு, அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தோட பிரதான கோரிக்கையான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கான மறுசீரமைப்பு நோக்கமாக கொண்டு இந்த கணக்கெடுப்பானது நடத்தப்படக்கூடாதுன்னு, மாறாக அனைத்து சமூகத்துக்கும் உரிய விகிதாச்சார அடிப்படையில் அவர்கள் பிரதிநிதித்துவத்தை முன்னிலைப்படுத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே முழு அளவிலான சமூக நீதியாகும். இந்த கணக்கெடுப்பு வாயிலாக உண்மையான சமூக நீதியானது நிலைநாட்டப்பட வேண்டும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் மத்திய அரசு அறிவிச்சிருந்தாலும் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்த வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அண்டை மாநில அரசுகள் சில தகவல்களுக்கான அதிகாரங்களை பயன்படுத்தி தன்னிச்சையாக சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுகள் நடத்தியுள்ளதாகவும், இந்த ஆய்வு மீண்டும் நடத்தப்படும் என்று சில மாநில அரசுகள் அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த புதிய சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வில் மக்களின் சமூக கல்வி, பொருளாதார நிலை உள்ளிட்டவைகள் குறித்த தரவுகள் முழுமையாக சேகரிக்கப்படும் தெரிவித்துள்ளன. இதுதான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டும் என அம்மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன. மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டுள்ள அரசு செய்ய வேண்டியது இதுதான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே தமிழ்நாடு அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இடஒதுக்கீடு தொடர்பாக பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்றும் மக்களின் சமூக வாழ்வாதார, பொருளாதார, கல்வி, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும் எந்தெந்த நிலையிலும் தற்போது பின்தங்கி உள்ளவர்கள் என்பதற்கான சரியான தரவுகள் மற்றும் தற்போதைய சமூக நீதி அதே நிலை உள்ளிட்டவைகளின் பிரதிநிதித்துவம் அது சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ஆய்வானது அனைத்து சமூகத்திற்குமான பிரதிநிதித்துவத்தையும் சட்டப்படி செல்லத்தக்க உகந்த உள் ஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையிலான தரவுகளை முழுமையாக உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை செய்யாமல் மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதில்லை என்கிற மத்திய அரசின் அறிவிப்பை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வரும் திமுக அரசு பாஜகவின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சமூக அநீதிக்கு துணை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவ்வாறு ஒளிந்து கொண்டு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் விட்டுவிட்டால் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான கோரிக்கை இன்னும் வலுவடையும் என்பதை மறந்துவிட வேண்டாம்னு குறிப்பிட்டதோடு இல்லாம, அத்துடன் தங்களது கொள்கை தலைவர் பெரியார் அவர்களின் கொள்கை முழக்கமான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை விட கபட நாடக திமுக அரசு பிளவுவாத அரசுடன் இணைந்து அமல்படுத்த தவறினால் இந்த மக்கள் விரோத அரசுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் போட்டுவார்கள்னு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாருங்க.
உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.